நேற்று நம்ம பார்த்தது டாக்டர் ராமதாஸ் கொடுத்த பத்திரிகையாளர் சந்திப்பு. டாக்டர் அன்புமணி மீது பரபரப்பான குற்றச்சாட்டுகளை அவர் அடுக்கினார். இந்த நிலையில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இன்று தொடங்கி தொடர் ஆலோசனையில் கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகளை அழைத்து ஈடுபட்டு வருகிறார். இதை பற்றிய விவரங்களோடு மூத்த செய்தியாளர் சங்கரன் அன்புமணி வந்துட்டாரா? இந்த நிகழ்வில் என்ன திட்டமிடப்பட்டிருக்கு? அவர் பேச போகிறாரா? பத்திரிகையாளர் சந்திப்பு இருக்கா? டாக்டர் ராமதாஸுக்கு எதிர்வினை இருக்குமா? வாட் ஆர் யூ பிக்கிங்? வணக்கம் ஹரிகரன். நீங்கள் குறிப்பிட்டது போல பாமகவில் அடுத்து என்ன நடக்கும், அன்புமணியுடைய நகர்வுகள் எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்புகள் மிக பெரிய அளவில் கட்சி நிர்வாகிகள் மத்தியில், தொண்டர்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. நாம் தற்போது இருக்கக்கூடிய சோழிங்கநல்லூரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் திருமண மண்டபம். இந்த நேற்று காலை ராமதாஸ் தைலாபுரம் தோட்டத்தில் மகன் அன்புமணி மீது அடுக்கடுக்காக பல்வேறு குற்றச்சாட்டுக்களை சுமத்தினார். கட்சியின் நிர்வாகிகளை மதிக்கவில்லை, அவருக்கு தலைமை பண்பு இல்லை, தாயாரை தண்ணீர் பாட்டில் கொண்டு தாக்கினார் என்பது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுக்களை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நேற்று அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். இப்படிப்பட்ட சூழலில் நேற்று மாலையே மூத்த நிர்வாகிகளோடு ராமதாஸ் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து 2 மணி நேரத்திற்கு மேலாக தைலாபுரம் தோட்டத்திலேயே ஆலோசனை மேற்கொண்டார். இந்த நிலையில்தான் தற்போது அதிரடியாக இன்று 3 நாட்கள் தொடர்ச்சியாக கட்சி நிர்வாகிகளோடு ஒரு ஆலோசனை கூட்டம் என்ற அறிவிப்பு நேற்று மாலையே அன்புமணி தரப்பு வெளியிட்டது. அதன்படி இன்று காலை 6 மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளோடு ஒன்றிய, பேரூர், மாவட்ட என்று கட்சி அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளையும் இன்று முதல் 3 நாட்கள் சந்தித்து கட்சி வளர்ச்சி பணிகள் குறித்தும் வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தல் குறித்தும் அன்புமணி ராமதாஸ் ஆலோசனையில் ஈடுபடுகிறார் என்று தெரிவிக்கப்பட்டு அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. என்றாலும் கூட இந்த கட்சி ரீதியாக அமைப்பில் உள்ள அனைத்து நிர்வாகிகளும் அன்புமணி ராமதாஸ் பக்கம் இருக்கிறார்கள் என்பதை ஒரு பக்கம் தந்தைக்கு வெளிக்காட்டும் விதமாகவே இந்த ஒரு ஆலோசனை கூட்டம் என்ற ஒரு தகவலும் சொல்லப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஆலோசனை கூட்டமானது துவங்க இருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் அதிகமானோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். தற்போதைய நிலவரப்படி ஒரு 500க்கும் அதிகமான நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள். இன்று இன்னும் சற்று நேரத்தில் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர் ஆகிய 6 மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்ட அமைப்பு ரீதியாக கட்சியில் கிட்டத்தட்ட ஒரு 34 அணிகள் இருக்கின்றன. அந்த அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள். கட்சியுடைய முன்னாள் எம்எல்ஏ சக்தி கமலாம்பாள் உள்ளிட்ட சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட செயலாளர்கள், அதே போன்று காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கட்சி ரீதியான மாவட்ட செயலாளர்கள் பெரும்பாலானோர் பங்கேற்றிருக்கிறார்கள். இன்று பிற்பகலில் விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளையும் அன்புமணி ராமதாஸ் சந்திக்கிறார். இதைத் தொடர்ந்து நாளையும் நாளை மறுநாளும் இதே போன்று இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தொடர்கிறது. இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளிடையே நாம் பேசிய போது தந்தை மகன் இருவருக்கு இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சண்டை சச்சரவுகள் என்பது சரியாகிவிடும், எங்களுக்கு இருவருமே முக்கியம் என்ற ஒரு கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். அதே நேரத்தில் நேற்று ராமதாஸ் சுமத்திய பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்பாக இன்று அன்புமணி என்ன விளக்கம் அளிக்கப் போகிறார், அவர் என்ன செய்தி சொல்லப் போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தங்களுக்கு இருக்கிறது என்ற ஒரு தகவலையும் நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். எனவே இந்த கூட்டத்தில் அன்புமணியுடைய உரை மிகவும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அவர் என்ன சொல்ல போகிறார் என்பதை அனைவரும் ஆவலோடு காத்திருக்கிறார்கள். அன்புமணி செய்தியாளர்களை சந்திப்பாரா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. ஏராளமான செய்தியாளர்களும் இங்கே குவிந்திருக்கிறார்கள். காலை முதல் மாலை வரை இந்த கூட்டமானது தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. எனவே அன்புமணி ராமதாஸுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்தும் தந்தையுடைய குற்றச்சாட்டுகளுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக பதிலளிப்பாரா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. இன்னும் சரியாக ஒரு 12 மணி அளவில் அன்புமணி ராமதாஸ் இந்த மண்டபத்திற்கு வர இருக்கிறார். ஹரிகரன், தடபுடலான உணவு ஏற்பாடுகளும் நடக்கிறத காட்சிகளை நம்ம பார்க்கின்றோம். எல்லா நிர்வாகிகளும் அவர் யார் யாரெல்லாம் அழைத்திருக்கிறாரோ அந்த முக்கிய நிர்வாகிகள்லாம் வந்திருக்கிறாங்களா? அது ஒரு ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த்தாகவும் நீங்கள் குறிப்பிட்ட சொன்னீங்க. டாக்டர் ராமதாஸ் இதே போன்ற ஒரு ஆலோசனை கூட்டத்தை கூட்டிய போது பலரும் பங்கேற்கலை. அதை திரு அன்புமணி தலையிட்டு தடுத்தார் அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் நேற்றைய பிரஸ் மீட்டில் டாக்டர் ராமதாஸ் வைத்தார். இன்று அழைக்கப்பட்ட நிர்வாகிகள் எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க? பெரும்பாலும் வந்திருக்கிறாங்களா? அனைவரும் வந்திருக்கிறாங்களா? எவ்வளோ வந்திருக்கிறாங்க?
அதாவது ஹரிகரன், பாமகவில் கட்சி ரீதியாக பார்த்தோம்னா மொத்தம் 108 மாவட்டங்கள் இருக்கின்றன. இந்த 108 மாவட்ட செயலாளர்களில் அண்மையில் ராமதாஸ் நடத்திய அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் வெறும் 8 பேர் மட்டுமே கலந்து கொண்டார்கள். 100 மாவட்ட செயலாளர்கள் அந்த கூட்டத்தை புறக்கணித்தார்கள். வெறும் 8 பேர் மட்டுமே கலந்து கொண்டார்கள் என்ற தகவலை ராமதாஸே நேற்றைய செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்தார். இதன் மூலமாக பெரும்பாலானோர் அந்த அன்புமணிய ஆதரவாளர்கள் என்ற காரணத்தினால் அந்த கூட்டத்தை அவர்கள் புறக்கணித்தார்கள் என்ற ஒரு தகவலும் சொல்லப்பட்டது. அவர்களை வரவிடாமல் செய்துவிட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் ராமதாஸ் சுமத்தியிருந்தார். இப்படிப்பட்ட சூழலில் இன்று நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் கட்சியுடைய மாவட்ட செயலாளர்கள் பெரும்பாலானோர் தற்போது இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறார்கள். தற்போது திருவள்ளூர் மாவட்டத்தை வடசென்னையை எடுத்துக்கொண்டால் வடசென்னை கிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த மாவட்ட செயலாளர் சத்யா, வடசென்னை வடக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த செயலாளர் சுப்பிரமணியம், தென்சென்னையைச் சேர்ந்த சிவகுமார், தென்சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் முத்துக்குமார், அதேபோன்று திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு என்று கட்சி ரீதியாக இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்ட செயலாளர்களும் 80 விழுக்காட்டிற்கும் அதிகமானோர் தற்போது வருகை தந்து விட்டார்கள் என்பதுதான் நிர்வாகிகளுடைய அங்கே தகவல்களாக இருக்கிறது. யார் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள் என்ற புள்ளி விவரங்களும் இங்கே எடுக்கப்பட்டு வருகிறது. இதன் மூலமாக எத்தனை மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் எல்லாம் இந்த கூட்டத்தில் பங்கேற்றார்கள் என்ற ஒரு புள்ளி விவரங்களும் அன்புமணி ராமதாஸுக்கு சொல்லப்பட இருக்கிறது. பெரும்பான்மையோர் இந்த கூட்டத்திற்கு வந்து விடுவார்கள் என்ற ஒரு தகவல் தான் எதிர்பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 800 பேருக்காக மதிய உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சைவ உணவு, அதாவது இனிப்போடு மற்றும் சாம்பார், காரக்குழம்பு, ரசம், கூட்டு பொரியல், அப்பளம், வடை, பாயாசம் என்று கிட்டத்தட்ட ஒரு 800 பேருக்கு மதிய உணவு அளிப்பதற்கான ஏற்பாடுகளும் தடபுடலாக நடைபெற்று வருகின்றன. கட்சி நிர்வாகிகளோடு அமர்ந்து அன்புமணி ராமதாஸும் மதிய உணவு அருந்துவார் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. எனவே மதியத்திற்கு பிறகு மற்ற மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற இருக்கிறது. இதன் மூலமாக கட்சி நிர்வாகிகள் அனைவரும் அன்புமணி ராமதாஸ் பக்கம் இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் இது போன்ற ஒரு, ஏனென்றால் இந்த ஆலோசனை கூட்டமானது முன்கூட்டியே திட்டமிட்டு அறிவிக்கப்படவில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஹரிகரன், நேற்று காலை ராமதாஸ் அந்த செய்தியாளர் சந்திப்பு முடிந்த பிறகு பிற்பகலில் தான் இது போன்ற ஒரு தகவலே வெளியானது. திடீரென்று 3 நாள் இந்த கூட்டமானது திடீரென்று நேற்று மாலை ஏற்பாடு செய்யப்பட்டு நேற்று இரவு நிர்வாகிகளுக்கு தகவல் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இதனுடைய உள்ளார்ந்த ஒரு அர்த்தம் இப்படித்தான் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. ஹரிகரன், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி இடைவெளி விஜய் கலகலப்பும் கைகலப்பும், மீ டு லவ் யூ, थैंक यू அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது தேட்டர் தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.